ஆவணி 8 ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரே பாட்டிலெல்லாம் நீங்கள் பணக்காரன் ஆயிட முடியாதுங்க. ஆனால் தொழில் விஷயத்தில் இவ்வளோ நாள் இருந்து வந்த தடைகள் விலகி இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி வாய்ப்பும், நீங்கள் நினச்ச மாதிரி பண விஷயம், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் குழந்தைகள் சார்ந்து நீங்கள் கொஞ்சம் பயப்பட்டுட்டு இருந்த விஷயம் ஒன்றுமே இல்லை, நம்ம குழந்தை சூப்பராக தான் போயிட்டுருக்குறான் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, திருமணம் இல்லை தொழில், எது சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, முக்கியமாக பண விஷயமா இருந்தால் நீங்கள் காளியம்மனுக்கு 8 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிங்க. இன்னைக்கு அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. வியாபார நிலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல இருந்துட்டு சுமூகமாக உட்காந்து உங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலாக இருக்குங்க. வெளி அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அலைச்சலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை குடும்ப நபர்கள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சே அவங்கள ஒரு எதிரியாக்கிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி ஏதாவது நீங்கள் புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அம்மன் வழிபாடு, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உறவுகளாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், லவ் ஆகட்டும், யார் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அந்த நபர்கள் மீண்டும் உங்களுக்கு உங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு, வாழ்க்கை பயணத்தில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு நிச்சயம் இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, எல்லா விஷயமுமே கொஞ்சம் இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனசளவில் தொய்வு ஏற்படக்கூடாது. அதிகப்படியாக நீங்கள் முயற்சி செஞ்சு தான் ஒரு விஷயத்தை ஒரு வேலைக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் லேட் ஆகுது, தாமதமாகுது, யாரோனால லேட் ஆகுது அப்படின்னாலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். லேட்டு தான் ஆகும், ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த தடை தாமதம் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த விஷயம் முடியுங்க. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. நீங்கள் அரசியல் இருக்கக்கூடிய நபரா, நிச்சயமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு நாள் தாங்க. இவ்வளோ நாள் பகையாக இருந்த நபர்கள் கூட பரவாயில்லையே, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் உங்களோட பயணிக்கிறதுக்கு உண்டான நாளுங்க. ஒரு ஊரில் ஒரு தலைவராக இருக்கீங்க அப்படின்னா கூட மக்களால் நீங்கள் புகழ் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. சொல்ல போனோம்னா இன்னைக்கு பொதுமக்களுக்காக உங்களுடைய நாளை ஒதுக்கக்கூடிய நாளுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அம்மன் வழிபாடு, முக்கியமாக வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள் அத்துணையும் நீங்கள் இன்னைக்கு பண்ண போகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. கொஞ்சம் கடன் அதிகமாயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம், மனபயம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அல்லது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கொடு, இவ்வளோ நாள் நீ பல வருஷம் கழிச்சு கொடுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட டார்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில நபர்களுக்கு உடல் நோயால் என்னடா அது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தொந்தரவு தருதே, அதனால் ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது வருமா அப்படிங்கிற கொஞ்சம் மனபயம் ஏற்படக்கூடிய நாள் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சுமையும் குறையும் அப்படிங்கிற ஒரு இறைவன் வழிபாட்டோட நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு. இந்த வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு மனபயம் ரொம்ப குறைஞ்சு ஒரு மன நிறைவான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற மாதிரி தாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்குங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு
காலையில் எந்திரிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போடுறீங்க, எந்திரிச்சு போய் ரொட்டீனாக உங்களோட வேலையை பார்க்குறீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குங்க. ஒன்றா ஜாப் பார்க்குற இடத்துலையோ, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் லீடராகவோ, இல்லை ஒரு கிளாஸ் மிஸ் கிட்ட ஒரு பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு இதோ, இல்லை பெரிய அளவில் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் மற்றவங்களால் பாராட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. ஆனால் உங்களுடைய சோம்பேறித்தனம் தடுக்கும். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை பாருங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்து, இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப குழம்பி இருப்பீங்க. அது எப்போ நம்ம கைக்கு வரும், அதாவது ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட அவங்களோட சொத்து விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இனி கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வருங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறீங்க, மேரேஜ் அலைன்ஸ் ஏதாவது வந்து பார்க்குறீங்க, இல்லை ஜாப் ரீதியாக, இல்லை ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க, இல்லை ஒரு தலைவரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் விநாயக பெருமானுக்கு உங்கள் கையால் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு, அதே மாதிரி வாசனை உள்ள மலர் எது வேணாலும் ஒரு மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம், நான் சொல்கிறது வந்து முக்கியமான விஷயம், இது பண்ணும்போது நிச்சயம் அந்த வேலை வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமாக உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. யார் யாரெல்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன தொழில் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது வீட்லேயே தொழில் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாளுன்னு சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து வருமானமும் சரி, புதிய புதிய கிளைண்ட்ஸும் சரி உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. யார் யாரெல்லாம் வந்து 2 வீலர் காரு இந்த மாதிரி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னால் எதுவுமே இந்த ஒரு பைக்கு செகண்ட்ஸு கொடுத்துட்டு வேறு ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், ஆனால் அது கூட என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு விடிவு காலம்னு சொல்லலாங்க. நிச்சயமாக நண்பர்கள் மூலிமா அல்லது ரிலேட்டிவ் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்குங்க. இன்றைக்கி நீங்கள் புதிய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டிலையே ஒரு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வெளியில் போங்க. நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. புதிய புதிய முயற்சிகளில் உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் மிக தெளிவாக நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு வெற்றியாகவே அமையுங்க. அதே போல் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மனம் வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வை சந்திக்கக்கூடிய நாள்னு சொல்லலாங்க. ஏன்னா என்னடா இப்படி சொல்கிறாங்க நினைக்க வேண்டாம், அவங்களுக்கு உண்டான கடமையை நீங்கள் சரிவர செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது அந்த கவலை கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த வேலைகளை நீங்கள் ஈடுபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன தடை தாமதம் வந்தாலும், என்ன மன அழுத்தம் இருந்தாலும் அது வந்து ஒரு சுமூகமாக போகக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்ங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுக்குண்டான வெற்றி நாளாக இருக்குங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களோட வழிகாட்டியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த விஷயம் நான் வந்து பண்ணியிருக்கேன், இது சரியா தவறா, எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பேச்சோட, தெளிவான ஒரு பகிர்வோட, தெளிவான ஒரு ஆலோசனையோட உங்களுடைய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா காவல் தெய்வங்கள் எதுவானாலும் பரவாயில்லைங்க, முனியப்பர், கருப்புசாமி எதுவானாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய புதிய வேலைகளை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைச்ச மாதிரி இன்றைய நாள் இருக்குங்க. மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. கணவன் மனைவி சார்ந்து இவ்வளோ நாள் சின்ன சின்ன சண்டைகள் போயிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்கள் மன ஒற்றுமையாக இனிமேல் நம்ம ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவான அன்பு பிறக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டு யார் யாரெல்லாம் வந்து குழப்பத்தில் இருந்தீங்களோ அதுவும் இல்லைப்பா நான் தப்பாக நினச்சிட்டேன், அவன் துரோகமெல்லாம் பண்ணல, நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்து அந்த தொழில் நல்லபடியாக கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவாமி ஐயப்பன் வழிபாடு பண்ணிவிட்டு மனதார நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த வேலை சக்ஸஸாக முடியுங்க. கும்பம் ராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏதோ இன்னைக்கு காசு இருக்கு நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம்னு மட்டும் இது பண்ணிடாதீங்க. ஒன்றா
கடனை அடைச்சிருங்க. நிச்சயம் வந்து கும்பம் ராசி என்பவர்களுக்கு கடன் இருக்கும். கடன் அடைச்சிருங்க. கொடுக்க வேண்டிய கடமைகளையாவது பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த நீங்கள் செலவு பண்ணிக்கலாம்னு யோசித்த விஷயம் உங்களுக்கு மருத்துவ விரயத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால் அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்காதீங்க. நீங்களே முடிவு பண்ணி கடனை அடைச்சிருங்க. இன்னைக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோபுர தரிசனம் மட்டுமே போதும். எந்த கோவிலுக்கு போனால் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் நின்று கூட அப்படியே கோபுர தரிசனம் அந்த கலசத்தை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா இன்றைய நாள் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கடமைகளை அடைக்கிறதுக்கும் கடனை அடைக்கக்கூடிய நாளாக சிறப்பான நாளாக இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து இரண்டாவது திருமணத்துக்காக டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு செகண்ட் லைஃப்க்காக வந்து எதிர்பார்த்துட்ருக்கிறேன், இல்லை மனைவி இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டேன், இந்த மாதிரி அதாவது செகண்ட் லைஃப்க்காக யார் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வரும். அதாவது நல்ல ஒரு வரன் அமைஞ்சிருச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வெளிப்பட்டு சீக்கிரம் வரன் அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்க. அதே போல் நீங்கள் எக்காரணம் கொண்டு வந்து தகாத வார்த்தைகளால் வந்து குடும்ப நபர்களிடம் பேசாதீங்க. ஏன்னா அது ஒரு பிரிவினைக்கே கொண்டுட்டு போயிடும். அதில் மட்டும் கவனமாக இருங்க. மீனராசி என்பர்கள் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணிவிட்டு, அதாவது பாம்பனையில் பள்ளி கொண்டு இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு பண்ணிவிட்டு உங்களோட ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிக சிறப்பான நாளாக இருக்குங்க.